தொண்டு செய்தவங்களை பார்த்தாவே நம்மளுக்கு என்ன தோணுது, எப்படி உங்களால் இவ்வளவு சிவபெருமானுக்கு உரைப்பா தொண்டு செய்ய முடியுது, நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் அப்படியே பணியில் இருக்கிறாங்க. 5 ஆண்டாச்சு, 10 ஆண்டாச்சு, 5 ஆண்டாச்சு, 20 ஆண்டாச்சு, 30 ஆண்டாச்சு, 40 ஆண்டாச்சு. 40 ஆண்டுகள் திருவதிகை வீரட்டானத்துல சுவாமிக்கு திருத்தொண்டு அம்மையார் செய்து கொண்டு இருக்கிறார்னா அவங்களுடைய விசிறிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பக்தர்கள், சீடர்கள், அவங்கள பிடிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செய்தி பரவுது. இந்திராட்டி திருக்காவுக்கு அது திலகவதியார் அம்மையாருடைய தம்பி மீண்டும் சைவ சமயத்திற்கு சோலை நோயினால் இறைவனால் ஆட்கொள்ளப்பெற்று திருப்பதியும் பாடி எல்லாம் அவருக்கு பெருமான் சாமி நாவுக்கரசன் பேர் வச்சுக்கிறாருப்பா அப்படின்னு அப்படியே ஊருக்குள்ள என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காட்டிலே வரும் பரவி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். சமன் சமயம் நீங்கி அரசுகள் வந்து இந்த சமயத்தை அடைந்திருக்கிறார் என்று என்னென்ன இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்தார்கள் என்று ஒரு குறிப்பில் குறைந்தபட்சம் 10 இசைக்கருவி இந்த பாடலை கொடுத்துருக்கிறாங்க. பெயரை மட்டும்தான் நீங்க கேள்விப்பட முடியும். ஒரு 3-4 இசைக்கருவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே அதிசயம். பாருங்க, பரசும் கருணை பெரியோன் அருள. பரசும் அப்படின்னா போற்றுதல், போற்றுதற்குரிய கருணை பெரியோன் அருள. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கருணை போற்றுதலுக்குரியது, அதனால பரசும் கருணை. திரு காவிரி பூம்பட்டினம் பல்லவனேச்சரங்கிற ஒரு திருத்தலத்தில் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். பரசுபாணியர் பாடல் வீணையர் அப்படின்னு. பரசுபாணியர் சாமியை போற்றி கொண்டும் பாடிக்கொண்டும் வருகின்ற கையையும் வாயையும் உடையவர்கள் அடியார்கள் என்று அப்படி குறிப்பிடுவார். அப்படிங்க பரசும் கருணை, இறைவனுடைய பரசும் கருணை, அவன் செய்யக்கூடிய எல்லாருக்கும் செய்யக்கூடிய கருணையை நீங்க என்ன பண்ணணும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும். குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரசும் கருணை பெரியும், போற்றுவதற்குரிய கருணையை உடைய சிவபெருமான். அப்ப சிவபெருமானை நீங்க போற்ற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும், அவனுடைய கருணையை பாட வேண்டும், போற்ற வேண்டும், அதை சொல்ல வேண்டும். சிவபெருமான் எனக்கு கருணை செய்திருக்கிறாருங்க, கருணை செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அவருடைய திருப்புகழை நீங்க என்ன பண்ணணும், நன்றிக்காக திருப்பி அவருடைய புகழை பாட வேண்டும். அப்படி பாடுகின்ற போது பரசுதற்குரிய கருணையுடைய பெருமானாகி இறைவன் இப்படிப்பட்ட கருணையை அதோட பரிபுண்தலையோர் நெறி பாழ்பட வந்து, சமணர்களுடைய நெறி கெட்டு வீழ்ந்து போகும்படி வந்து அரசு இங்கு அருள் பெற்று அதிக வீராட்டானத்தில் நாயனார் அருள் பெற்று உலகு உய்ந்தது என்று. உலகு உய்ந்தது ஏனா அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எல்லா உலகங்களும் நாயனாரால் உய்ந்தது அப்படின்னா திருநாவுக்கரசு பெருமானுடைய பெயரை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாம் நன்னெறி பெறும். அப்படி அரசுகளுடைய பெயரை கேட்டு அவருடைய அருளை பெற்று உய்ந்தது என்று அடியார் புடைசூழ் அதிகைப்பதிதான். அடியார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருதிகை திருத்தலம். அப்போ என்ன சொல்ல வர, ஏற்கனவே அதிகை வீரட்டானத்தில் அடியார்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது. அப்படி அதிகை பதிகை சூழ் அடியார் புடைசூழ் அதிகைப்பதிதான் நகர் முழுவதும் முரசம் படகம். படகம் என்பது தம்பட்டம், முரசு என்பது சின்ன பறை, படகம் தம்பட்டம், துடி உடுக்கை, தன்னுமை என்று சொல்லக்கூடியது மத்தளம், யாழ் கருவி உங்களுக்கு தெரியும், முழவம் மத்தளம், குடமுழா என்பது முழவு கருவி என்பது மிருதங்கம், மிருதங்கத்துக்கு பேருங்க முழவு, குடமுழா அப்படின்னு பேர். குடமுழா இதைத்தான் நம்முடைய நந்திய பெருமான் கையில் எடுத்து வாசிக்கிறது. நந்திய பெருமான் கையில் வாசிக்கக்கூடிய கருவி குடமுழா என்று சொல்லக்கூடிய. அதனாலதான் அப்பர் சுவாமிகள் குடமுழா நந்தீசனை வாசகனாக கொண்டாய். திருநாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டக பதிகத்துல ஒரு வரி, குடமுழா நந்தீசனை ஒரு வாசகனாக கொண்டார். இந்த வரி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமானுடைய காலத்திற்கு பிறகுதான் மணிவாசக பெருமானுடைய காலம் என்ற ஆராய்ச்சிக்கு காரணமாக வந்துருச்சு. பெரிய ஆராய்ச்சி. என்கிறான் மணிவாசக பெருமானுடைய காலம் எது அப்படின்னா, அது பெரும்பான்மையோ நம்ம மறைமலை அடிகளுடைய வரிசைப்படி குறிப்புப்படி ஆராய்ச்சிப்படி அவர் 3ஆம் நூற்றாண்டுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுக்குள் வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தால் அவர் நம்மளுடைய நம்பியாருடைய திருப்பதிகத்தில் பாடியிருக்கணுமே. 63 பாடினார். 4 பெருமக்கள்ல 3 பெருமக்களுடைய பெயரும் வந்தாச்சு. ஒருவருடைய பெயர் மட்டும் நின்று விட்டது. யாரு? என்கிறான் மாணிக்கவாசகர் பெருமான்.
எங்க மாணிக்கவாசகர் விட்டு விட்டுட்டாரு அப்படின்னா என்ன காரணம்? திரு நம்பியாரூரர் பெருமானுக்கு அவர் சம்பந்தப்பட்ட செய்தி கிடைக்கலையா, இல்ல கிடைத்தும் பாடாம விட்டுட்டாரா என்னன்னு கேட்டா அதெல்லாம் திருவள்ளுவருடைய சம்மதம். திருவள்ளுவர் வசத்துல விட்டுற வேண்டியதான். பெரும்பான்மையான ஆராய்ச்சி 3ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதான் நம்மளுடைய பெருமக்களுடைய ஆராய்ச்சி. அதுல மறுக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர். ஏன் அப்படின்னா ஞாவுக்கரசு பெருமானுடைய பாடல்ல மாணிக்கவாசகரை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னண்டுங்க, குடமுழா நந்தீசனை வாசகனாக கொண்டாய் அப்படின்னா நந்திய பெருமான் தான் மணிவாசகரா வந்து அவதாரம் செய்தார் என்று ஒரு வழக்கு சொல்லப்படுகிறது. இதை வச்சு திருப்பெருந்தூர் கோயிலில் போனீங்கன்னா மணிவாசக பெருமான் தான் இருப்பார், நந்திய பெருமான் இருக்க மாட்டார். அந்த திருக்கோயிலில் நந்திக்கு எங்கேயும் கிடையாது. சாமிக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? நந்திக்கு பதில் மணிவாசக பெருமான் தான் இருப்பார். திருப்பெருந்துறையில எல்லா உற்சவமும் மணிவாசகருக்கு தான். அவ்வளவு அற்புதமான ஒரு திருத்தல சிறப்பை உடையது மணிவாசக பெருமானுடைய பெருமை. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி, 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் வைக்கிறார். ஏன்னு கேட்டா இவர் சுந்தரருடைய காலத்துக்கு பிறகு, அதனாலதான் அவருக்கு சாமி இடம் இல்லை, நம்பியார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் பாடவில்லைன்னாரு. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கு. ஏன்னு கேட்டா ஞானசம்பந்தர் அவர் தான் பாடலை, சேக்கிழார் பெருமானும் ஏன் பாடலைன்னு கேட்டா அவரும் மாணிக்கவாசக பெருமான் அதுக்கு பின்னாடி வந்தவங்க அவர் பாடலைன்னு பல்வேறு ஆராய்ச்சி கருத்துக்கள். அந்த கருத்தையெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு நமக்கு வழிகாட்டி முன்னோர்கள் நம்மளுடைய குரு சந்தானம் பார்த்தீங்கன்னா மறைமலையடிகளுடைய குரு சந்தானத்தில் நாம் இருக்கோம். தமிழ் சைவ ஞான மரபு என்று சொல்லக்கூடிய வரையில சோமசுந்தர நாயகர் முதல் புறவர், அடுத்தது மறைமலையடிகள், அடுத்தது அழகரடிகள், அதற்கப்புறம் ஆடலரசடிகள், அடுத்தது ஒளியடிகள், ஞான ஒளியடிகள் என்று சொல்லக்கூடிய வழியில வரிசையாக நமக்கு குரு பரம்பரை இப்படிதான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே மறைமலையடிகளுடைய ஆராய்ச்சி குறிப்பு அவர் 3ஆம் நூற்றாண்டு. இதுக்கு ஏன் இப்ப நீங்க வாசகம் சொன்னா நான் இல்லைங்க 3ஆம் நூற்றாண்டு தான், நீங்க உறுதியா என்ன பண்ணக்கூடாது, மறுக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் வைக்கணும். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, மணிவாசக பெருமானை இந்த வரியில ஏன் குறிப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா மறுக்கணும். இல்லை 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அப்படி முன்னாடி தான் சொல்றதுக்கு என்ன மறுக்கணுங்க? வாசகன் என்பது நந்தியம் பெருமான் கட்டியம் வாசிப்பவர். நந்தியம் பெருமானுக்கு என்ன பண்ணீங்க? சாமி வந்தா கட்டியம் வாசித்தல் அவருடைய திருப்பணி. அதனால சாமி வரும்போது வாசகம் வாசிக்கின்ற கட்டியத்தை செஞ்சாருங்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு என்பதை அதுல சொல்லியிருப்பார். இப்ப நீங்க ஆராய்ச்சிக்குள்ள போனீங்கன்னா ஏன் தடை, தடைக்கு என்ன விடை, சும்மா மறுக்கிறதுனா ஏதோ மறுக்கிறது இல்லை, அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது விரிவுல ஆராய்ச்சியுடைய மணிவாசனுடைய காலமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மறைமலடிகள் 34 நூல் எழுதியிருக்கிறார். 34 நூல்ல மணிவாசக பெருமானுடைய காலம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மணிவாசக பெருமான் அருளிய முதல் 4 பகுதிக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார். பார்த்து படிச்சுங்க. இங்க முழவம், அப்புறம் தன்னுமை, யாழ், முழவம், கிளை அப்படின்னா புல்லாங்குழல், துந்துவி, பேரிகை, கண்டை என்று சொல்லக்கூடிய கண்டாமணி, நிறை, சங்கு, இவையெல்லாம் ஊர்ல திருதியை வாழக்கூடிய அடியார் பெருமக்கள் நாயனார் பெற்ற அருளை எண்ணி அந்த வாசிப்பை அந்த நகர் முழுவதும் வாசிக்கின்றார்கள். அந்த ஒளி எப்படி இருந்துங்களா, கடலில் ஒளி எழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒளி. அந்த கடல் எப்படிப்பட்ட கடல்? நீண்ட கடல். ஏன்னு கேட்டீங்கன்னா கடல்ல நீங்க கப்பல்ல போனீங்கன்னா தெரியும், சத்தம் மட்டும் குறையவே குறையாது. நீங்க இங்கே கரையில மட்டும்தான் அலை அடிக்கிற சத்தம் கேட்குன்னு நினைச்சுக்கிறீங்க. சரிங்களா? கடலுக்குள்ள எங்க பிரயாணிச்சிங்கனாலும் சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அது காற்றினுடைய வேகம் அந்த அளவுக்கு அங்க பரப்புல இருக்கும். அதனால் நீண்ட கடலின் ஒளி எழுந்தது என்று காட்டுகிறார்.